வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுடைய 3 முக்கியமான அறிவிப்புகள். ரேஷன் கடை வைத்திருப்பவர்களுக்கு நாளை முதல், அதாவது இன்று முதல் வரக்கூடிய அப்டேட்டுகள், இந்த ஜூன் மாதத்துடைய நிகழ்வுகள், தமிழக அரசின் புதிய திட்டங்கள், முக்கிய அறிவிப்புகளை இந்த தொகுப்பு விரிவாக விளக்குகிறது. ரேஷன் கடைகளில் இனி பொருட்கள் திறந்த மூட்டைகளாக வழங்கப்படாமல் முறைகேடுகளை தவிர்க்க பாக்கெட்டுகளில் அழைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படும் என்ற முக்கிய மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு 2500, முதியோர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கும் உதவித்தொகை திட்டங்களுக்கான தகுதிகள் மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் இதில் விவரிக்கப்பட்டுள்ளன. கோடை வெப்பம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்புள்ளது. மாணவர்கள் இருசக்கர வாகனங்கள் ஓட்டுவதற்கான தடையும் இதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கேஸ் மானியத்திற்கான KYC, சுங்க கட்டண உயர்வு மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் போன்ற பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தகவல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இம்மாற்றங்கள் அனைத்தும் சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பையும் மேம்படுத்தும் நோக்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசின் புதிய அறிவிப்புகள் உங்கள் குடும்பத்திற்கான ஒரு முழுமையான அப்டேட்டை தான் நம்ம பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் முக்கியமான அப்டேட் அப்படின்னா, ரேஷன் விநியோகம், நிதி உதவி திட்டங்கள், பள்ளி குழந்தைகள், முக்கியமான காலக்கெடு. திறந்த மூட்டை முறை ரத்து, புதிய பாக்கெட் முறை தான் இனிமேல் ரேஷன் கடையில், நிதி உதவி, மகளிர் மற்றும் மகளிர் உரிமைக்கான உரிமை தொகை கட்டுப்பாடு, பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு, மாணவர்களுக்கான தடை, முக்கியமான காலக்கெடு என்னன்றதையும் பார்க்கலாம். பழைய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனில் ஈரப்பதம், தூசு மற்றும் பூச்சிகள் தொல்லை, எடை குறைவு, காலதாமதம், இடைத்தரகர்கள் மூலம் கலப்படம். புதிய முறை அப்படின்னா 500 கிராமிலேருந்து அரை கிலோலேருந்து 1 கிலோ வரை துல்லியமான எடை, அரசு முத்திரையுடன் சுகாதாரமான முறை, வரிசையில் காத்திருக்கும் நேரம் குறைவு. ப்ரீமியம் சிவிக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மதிப்பு மிகு மகளிர் திட்டம். பயனாளிகள் குடும்ப தலைவிகள், அதாவது அவங்களுக்கு 60 வயது வரைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 2500. முதியோர் ஓய்வு திட்டம் பயனாளிகள் 60க்கு மேலே போச்சுன்னா 3000. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு திட்டம் மட்டுமே பொருந்தும். உதாரணம், மகளிர் உரிமை தொகை பெற்றால் முதியோர் ஓய்வூதியம் கிடையாது. இதோடைய பயன் மருத்துவ செலவுகள், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு, பொருளாதார தன்னம்பிக்கை மற்றும் அடிப்படை தேவைகளை இது பூர்த்தி செய்யும். உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, ஒரு குடும்ப அட்டை, ஒரு குடும்பத்திற்கு ஒரு திட்டம் மட்டுமே இதில் பொருந்தும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பெண் 2500 உரிமை தொகை பெற்றால் அதே கார்டில் உள்ள முதியவர்களுக்கு 3000 ஓய்வூதியம் கிடையாது. ஏதேனும் ஒரு திட்டம் மட்டுமே செயல்படும். யாருக்கு எது பொருந்தும்? மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தில் முழுமையாக பொருந்தாது. ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும். நிதி உதவி பெற தேவையான டாக்குமெண்ட் அப்படின்றது என்னென்ன? ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, NPHH, PHH, AAY இந்த அட்டைகள் தகுதியானவை. வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் மற்றும் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு மிக மிக முக்கியங்க. நேரடியாக உங்கள் வங்கி கணக்கிலேயே பணம் வந்துவிடும். ஆதார், மொபைல் எண், வங்கி கணக்கு மூன்றும் ஒன்றோடு ஒன்று கட்டாயம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கோடை வெயிலில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்படுமா? வெயில் அலையால் தற்பொழுது ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருப்பு காலங்கள் கொடுத்துருக்காங்க. கத்திரி வெயில் முடிந்தும் தொடர்ந்து கடுமை வெப்பலை தனியார் பள்ளி சங்கங்கள், பெற்றோர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய உடல்நலம் கருதி பள்ளி திறப்பை ஜூன் 8ஆம் தேதிக்கு, அதாவது ஒரு வார காலம் ஒத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. நிச்சயமாக இதற்கான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். வானிலை ஆய்வு மையம் அடுத்த சில வாரங்களுக்கு வெப்பலை நீட்டிக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்ததுனால இந்த தகவல் தற்சமயம் போயிட்டுருக்குங்க. கல்வித்துறையின் கடுமையான எச்சரிக்கை அப்படின்னா என்னன்றா, இந்த பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனங்கள், ஸ்கூட்டர் ஓட்டி வரத்துக்கு தடை. படி 1 அப்படின்னா, மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு வருதல். வாகனம் உடனுக்குடனே பறிமுதல் செய்யப்படும். பெற்றோர்கள் பள்ளிக்கு நேரில் வர வைக்கப்படுகிறார்கள். உரிய அறிவுரை வழங்கப்பட்ட பின்னரே வாகனம் ஒப்படைக்கப்படும். பயணம் தினசரி அப்டேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுங்க கட்டணம், எரிபொருள் ஜூன் 1ஆம் தேதி முதல் மாநிலத்தின் 60 சுங்கச்சாவடிகள் 5 முதல் 10 வரை கட்டணம் உயர்வு. பெட்ரோல் மற்றும்
24 காசுகள் உயர்ந்து 100.89, டீசல் 23 காசுகள் உயர்ந்து 99.78. சிறப்பு பேருந்துகள் வார இறுதி பக்ரீத் மற்றும் முன்னே ஞாயிற்றுக்கிழமை சென்னை பெங்களூர் திரும்ப சிறப்பு பேருந்துகள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வானிலை மையத்தோட எச்சரிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ கோயம்புத்தூர், நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பலத்த காற்று, இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூன் மாதத்தில் இருக்கிற ஃபைனலான காலக்கெடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மாநிலம் முழுவதுமே 60 சுங்கச்சாவடி ஜூன் 1ஆம் தேதி வந்து 5 ரூபா முதல் 10 ரூபா வரைக்கும் உயர்வு. ஜூன் 4ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தற்காலிக மதிப்பெண். ஜூன் 19 உயர்கல்விக்கான சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வு கடைசி நாள். ஜூன் 22 ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற வங்கி விவரங்களை அளிக்க கடைசி நாள். மானியம் தொடர்ந்து பெற கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் பாரத் கேஸ் மற்றும் இகேஒய்சி செய்ய கடைசி நாள் ஜூன் 30. ஓகேங்களா? ஸோ குடும்பத்திற்கான ஜூன் மாதத்துடைய சரிபார்ப்பு பட்டியலை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உடனடி செயல்கள் அப்படின்னு பார்த்தா கேஸ் மானியம் பெற ஜூன் 30க்குள் முன்னைக்கணும். ஆதார், பேங்க் பாஸ்புக், மொபைல் எண்ணை ரேஷன் கார்டுடன் இணைக்கணும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பிழைகள் இருந்தால் ஜூன் 4க்குள்ளார இணைச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திட்டமிடல் ஊருக்கு திரும்புவது இந்த ஞாயிறு மற்றும் 1085 சிறப்பு பேருந்துகளை பயன்படுத்தவும். சுங்க கட்டணம் மற்றும் எரிபொருள் விலையேற்றத்தை கணக்கில் கொண்டு பட்ஜெட்டை வந்து மாற்றி அமைங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ரேஷன் கடைகளில் புதிய சீல் வைக்கப்பட்ட பாக்கெட் முறையை எதிர்பார்க்கலாம். பள்ளிகள் திறப்பு ஜூன் 2 தள்ளி போகிறதா இல்லையான்றது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கண்காணிக்கலாம். மாணவர்கள் இருசக்கர வாகனத்தை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.